நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பழனில இருக்கிற கணக்கம்பட்டேயா கோயில்ல நடத்துற பூஜைய பத்தி தாங்க பார்க்க போறோம். இத சத்குரு நாமாவளின்னு சொல்றாங்க. இத நாம தினமும் படிக்கலாம், இல்லனா கேட்கலாம். கேட்டுட்டு நம்ம அமைதியா சாமியா நினைச்சு நம்முடைய நியாயமான கோரிக்கையை சாமி கிட்ட வேண்டி கேட்கலாம். வாங்க இப்போ அது என்னன்னு பாத்துருவோம். ஓம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ ஸ்ரீ பரபிரம சம்மர்த்த சத்குரு ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவள்ளல் திருவடிகளே வாழ்க்க வாழ்க்க வாழ்க்கவே. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவானே, ஞான வள்ளலே, உண்மை பரம்பொருளே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, ஆதியும் நீயே அந்தமும் நீயே, சர்வமும் நீயே சகலமும் நீயே, கதியும் நீயே, விதியும் நீயே, திவ்யஸ்வரூபனே, சாந்த ஸ்வரூபனே, ஜோதி ஸ்வரூபனே, மாயஸ்வரூபனே, கருணைக்கடலே, ஞான வள்ளலே, கண்கண்ட தெய்வமே, கணக்கன்பட்டி நாதனே, அதிசயப் பிறவியே, ஞான குருவே, எல்லாம் நீயே சத்குருவே. உங்களை நாடி வரும் மக்கள், உங்களை தேடி வரும் மக்கள், உங்களை நம்பி வழிபடும் மக்கள், உலக மக்கள், சபையில் உள்ள மக்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பும் அருளும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் ஐயனே. உங்கள் அருளால் எல்லா உயிர்களும் நலமுடன் இருக்க வேண்டும் ஐயனே. உங்கள் அருளால் எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஐயனே. உங்கள் திருவடியே சரணம் சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞான வள்ளல் பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே வாழ்க்க வாழ்க்க வாழ்க்கவே. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞான வள்ளல் பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே போற்றி 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 போற்றி. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞான வள்ளல் பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.